ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து வாங்கிறதுக்கான சில ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி பார்க்கலாம். 100 குறைந்த விலை 4 பங்குகள். ஃபஸ்ட்டு வந்து ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், செகண்ட் வந்து சாகர்தீப் அலையாஸ் லிமிடெட், மெடிக்கோ ரெமடிஸ், நாலாவது வந்து லாய்ட்ஸ் இன்ஜினியரிங் ஒர்க். ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த ஷேர் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து 54 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வாங்கினீங்கன்னா டார்கெட்டாக வந்து 59 ரூபா வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து 53 ரூபா வச்சுக்கலாம். மெயினாக வந்து ஐஆர்பி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ரோடு டிரான்ஸ்போர்ட், இதுக்கெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் பிஸ்னஸில் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு நியர் டேர்மில் இந்த ப்ரைஸ்க்கு போக வாய்ப்பு இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அடுத்தது வந்து சாகர்தீப் அலையாஸ் லிமிடெட். சாகர்தீப் வந்து பார்த்திங்கன்னா 33 ரூபா 91 காசு இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா டார்கெட்டாக 36 ருபீஸ் 50 பைசா வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸாக 32 ருபீஸ் 50 வச்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து 9.16% வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிருக்கு. ஷார்ட் டேர்மில் 36 ருபீஸ் போக வாய்ப்பு இருக்குது. இது மெடிக்கோ ரெமடிஸ் வந்து 65 ருபீஸ் 52 பைசா ரேஞ்சில் வாங்கினீங்கன்னா 70 ருபீஸ் போக வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸாக 63 வச்சுருக்கோம். ஜனவரி 17 அன்றைக்கி 4 ரூபா 15 காசு 4.15% ஏறி செல்லாக இருக்குது. அடுத்தது ஃபோர்த் வந்து லாய்ட்ஸ் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா 83 ருபீஸ் 72 பைசாக்கு வாங்கினீங்கன்னா 90 ருபீஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸாக 80 வச்சுக்கலாம். ஜனவரி 17 அன்றைக்கி 0.72% ஏறி செல்லாக இருக்குது. இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் கொஞ்சமாக வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். மெயினாக ஐஆர்பி இன்ஃப்ரா, லாய்ட்ஸ் இன்ஜினியரிங்லாம் நல்ல பங்குகள். உங்களோட போர்ட்ஃபோலியோவில் லார்ஜ் கேப் மிட் கேப் பங்குகளுக்கு இடம் கொடுக்கும்போது இந்த மாதிரியான பங்குகளுக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்து ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரியான ஷேர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் போது வாங்கி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 ருபீஸ் 6 ருபீஸ் வந்தோடனே லாபம் வந்தோடனே வெளியில் வந்துடணும். லாங் டேர்ம்க்குலாம் எப்போவுமே வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் ஏற்ற ஸ்டாக்ஸு. இல்லைன்னா நல்ல ப்ராஃபிட் க்ரோத் இருக்கிற ஸ்டாக்ஸாக பார்க்கணும். சேல்ஸ் நல்லா இருக்கிறது. அந்த ஷேர்ஸோட இதெல்லாம் ஹை லெவலில் சொன்னாலும் ஓன் அனாலிசிஸ் பண்ணுங்கள். அவங்களோட ப்ராஃபிட் எப்படி இருக்குது, சேல்ஸ் எப்படி இருக்குது, லாங் டேர்மாக எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, டிவிடெண்ட் கொடுக்குறாங்களா, எப்படி வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து இருக்குது, பிஇ எப்படி இருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டு பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐம் நாட் எ செபி ரெஜிஸ்டர்.